Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சீரிஸ் ஃபிசிக்ஸில் வந்து செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். சாரி, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் கொஞ்சம் ஊருக்கு போனதுனால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதில் செகண்ட் கொஷின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஈக்குவட்டோரியல் லைன் பார்க்க போகிறோம். ஆக்சியல் லைன் பார்த்தோம், அதே மாதிரி தான் ஈக்குவட்டோரியல் லைனும் இருக்க போகுது. சரியா? ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ. ஈக்குவட்டோரியல் லைன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு டைபோல் தான் கொடுத்துருக்காங்க. டைபோல்னானது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். ஸோ நான் கொஞ்சம் டயக்ராமை கீழே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மைனஸ் கியூ, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் கியூ போட்டுக்கோங்க. ப்ளஸ் கியூ நல்லா பாருங்கள், கியூங்கிறது ஈக்குவல் சார்ஜு, அதே மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ்ங்கிறது ஆப்போசிட். ஸோ ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜ் போட்டுக்கணும். அதுக்கு நடுவில் சம் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விட்டுருக்கோம். இதான் வந்து நம்மளுக்கு என்னது டைபோல். சரியா? இப்போ இதுக்கு நடுவில் நான் ஒரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல நடுவில் ஒரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஓலேருந்து நான் என்ன செய்கிறேன், சீன்னு ஒரு பாயிண்ட் என்ன செய்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல சீன்னு ஒரு பாயிண்ட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் சி இருக்குல்ல, ஸோ இதை ஏன்னு வச்சுக்கலாம். இந்த மைனஸ் கியூ இருக்குல்ல, இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ப்ளஸ் கியூ பின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பியிலேருந்து சிக்கு ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஏலேருந்து ஒரு லைன் சிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் சி, பிசி நம்ம என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். பி டு சி, அதே மாதிரி ஏ டு சி. சரியா? இப்போது இந்த பி டு சி இருக்குல்ல, ஸோ இந்த லைன் வந்து இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ளஸ், பிகாஸ் இங்கே பாருங்கள் இது ப்ளஸ் கியூ சார்ஜ். கரெக்டாக? ஸோ இது ப்ளஸ் கியூ. ஸோ ப்ளஸ் கியூலேருந்து போகிறது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இ ப்ளஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், பிகாஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி மைனஸ் கியூ, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இ மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக? ப்ளஸ் கியூலேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ப்ளஸ்ஸாக இருக்கும். தென் மைனஸ் கியூலேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், இ மைனஸாக இருக்கும். இது வரைக்கும் கிளியரா? அப்போது நான் என்ன செய்ய போகிறேன், நல்லா கவனிங்க. லெட் மீ சூஸ் சம் அதர் கலர். ஸோ இதில் வந்து என்ன செய்யுது, இ ப்ளஸ்ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. அதே நேரத்தில் இங்கே கீழே வந்து இ மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. ஏன் நல்லா பாருங்கள், இது வந்து ப்ளஸ் சார்ஜ், அதனால் இது ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ப்ளஸ். இது வந்து என்ன செய்யுது, இந்த டேரக்ஷனில் அப்படியே போகுது இ ப்ளஸ்ன்னு. ஆனால் இங்கே கியூ மைனஸ் இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் கியூ சார்ஜ் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், இ மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது கீழே அலாங் திஸ் டேரக்ஷனில் என்ன செய்து வருது. அப்போது ரெண்டு வெக்டார் மேலே கீழே போகுது அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் வெக்டார் எங்கே இருக்கும், ஒரு வெக்டார் இங்கே ஒரு வெக்டார் இங்கேனா இதோட ரிசல்டன்ட் வெக்டார் எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் 11th படிச்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் வெக்டார். இங்கே தான் இ டோட்டல் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து சில ஆங்கிள்ஸ் மேக் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு வர ஆங்கிள் தீட்டா, இந்த இடத்துல நம்மளுக்கு மேக் ஆகிற ஆங்கிள் வந்து நம்மளுக்கு தீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டைபோல் மூமெண்ட் வந்து மைனஸ் பி வெக்டார். நம்ம ஆக்சியல் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் பி வெக்டார் இருந்துச்சு பார்த்தீங்களா. பட் இங்கே நம்மளுக்கு டைபோல் மூமெண்ட் வெக்டார் வந்து நெகட்டிவ் டேரக்ஷனில் மைனஸ் பி வெக்டார் என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த டைரக்ஷன் இது வந்து டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸையும் ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போதைக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பார்ட் அலோன். இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், தனியாக எடுக்க போகிறேன். இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இந்த பார்ட்டை மட்டும் நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், தனியாக எடுத்து எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன் பாருங்கள். திஸ் இஸ் இ ப்ளஸ், திஸ் இஸ் இ மைனஸ், திஸ் இஸ் இ டோட்டல். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இது இ ப்ளஸ் வெக்டார், இது இ மைனஸ் வெக்டார், இது இ டோட்டல் வெக்டார். சரியா? நல்லா பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இந்த இதை தூக்கி அப்படியே நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். கரெக்டாக? இந்த இ ப்ளஸ்ஸை இ ப்ளஸ்ன்னு அப்படியே போட்டாச்சு, இந்த இ மைனஸை இ மைனஸ்ன்னு அப்படியே போட்டாச்சு, இந்த இ டோட்டல் அப்படியே போட்டாச்சு. இப்போது இந்த இது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் வெக்டார். பிகாஸ் இது எதை பொறுத்து நம்ம பெர்பெண்டிகுலர் பேரலல்னு சொல்கிறோன்னா, இந்த பி வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி வெக்டார் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பி வெக்டார் லைன் எப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இந்த பி வெக்டார் இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த பி வெக்டாரை பொறுத்து இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர். கரெக்டாக? நல்லா கவனிங்க, இந்த பி வெக்டார் இப்படி தானே இருக்குது, இதான பி வெக்டார். கரெக்டாக? ஸோ பி வெக்டார் ஹரிசாண்டலாக இருக்குது, இந்த லைன் வெர்டிகலாக இருக்குது. ஸோ அப்போது இந்த பி வெக்டாருக்கு இந்த லைன், இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பி வெக்டாருக்கு இந்த பர்டிகுலர் லைன் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. கரெக்டாக? பி வெக்டார் ஹரிசாண்டலாக இருக்குது, இந்த லைன் எப்படி இருக்குது, வெர்டிகலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் பர்பெண்டிகுலர். சரியா? அதே மாதிரி இந்த பி வெக்டாருக்கு இந்த லைன் எப்படி இருக்குது, இந்த லைன் பேரலாக இருக்குது. கரெக்டாக? இப்படி இருந்தால் பேரலல். சரியா? இப்படி இருந்தால் பெர்பெண்டிகுலர். அப்போது இந்த பி வெக்டாருக்கு இந்த லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்குது, அதனால இ டோட்டல் வந்து பேரலல். ஃபஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது
parallel perpendicularக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் sin theta cos theta யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஸோ perpendicularக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் sin theta யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் இங்கே வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் e plus modulus e plus sin theta இங்கே வந்து modulus e minus sin theta கரெக்டாக ஸோ ஒன்று வந்து ப்ளஸ் வெக்டார் இன்னும் வந்து மைனஸ் வெக்டார் ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறனால sin theta யூஸ் பண்ணியிருக்கோம் இதே இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலாக இருக்குது சரியா அப்போ பேரலாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் cos theta யூஸ் பண்ணணும் அப்போது ஒரு சைடு வந்து e ப்ளஸ் cos theta இன்னொருது வந்து e மைனஸ் cos theta கரெக்டாக இப்போ பாருங்கள் இங்கே e ப்ளஸ் மேலே போகுது e மைனஸ் கீழே வருது ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது கரெக்டாக e ப்ளஸ் sin theta மேலே போகுது e மைனஸ் sin theta கீழே வருது ஸோ அப்போ ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ நம்மளுக்கு sin theta இந்த இடத்துல தேவை கிடையாது ஒன்லி திங் நம்மளுக்கு என்ன தேவை இந்த e ப்ளஸ் e மைனஸ் cos theta மட்டும் தான் தேவைப்படுது இது ஏன் தேவைப்படுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் பிகாஸ் இப்போ நம்ம வந்து e டோட்டல் எழுத போகிறோம் e டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுத போகிறேன்னா மைனஸ் e ப்ளஸ் cos theta minus e minus cos theta into p cap இங்கே p cap நல்லா கவனிங்க இந்த e plus cos theta இருக்கா அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்குது இந்த e ப்ளஸ் cos thetaவும் e மைனஸ் cos theta மட்டும் தான் பொறுத்து இருக்குது இந்த sin theta கேன்சல் ஆயிடுச்சு அதை ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கனால கேன்சல் ஆயிடுச்சு பட் இந்த e ப்ளஸ் e மைனஸ் sin theta கேன்சல் ஆகலை அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்குது இந்த e ப்ளஸ் cos thetaவையும் e மைனஸ் cos theta இது ரெண்டாக தான் பொறுத்து இருக்குது சரியா அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் டோட்டல் கிடச்சிரும் அப்போ நான் என்ன செய்கிறேன் e ப்ளஸ் cos theta இங்கே போட்டுட்டேன் ப்ளஸ் e மைனஸ் cos theta போட்டாச்சு அப்போ ப்ளஸ் தானே வரணும் நீங்கள் ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா பிகாஸ் இங்கே பாருங்கள் p வெக்டார் வந்து நம்மளுக்கு மைனஸ் அதனால தான் அந்த p வெக்டாரை நான் இங்கே போடும்போது மைனஸ் p வெக்டார்னு வந்துடும் அதே மாதிரி இங்கே நான் p வெக்டாரை போடும்போதும் மைனஸ் p வெக்டார்னு வந்துடும் அதனால தான் இந்த ரெண்டு மைனஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த e ப்ளஸோட வேல்யூ என்ன இந்த e மைனஸோட வேல்யூ என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம எதில் கூலும்ஸ்லாலே படிச்சிருக்கோம் ஸோ e ப்ளஸ் வெக்டாரும் e மைனஸ் வெக்டாரும் இங்கே சேம் which is equal to 1 by 4 pi epsilon naught q by r square இதான் நம்ம படித்த ஃபார்முலா பட் இங்கே r ஸ்கொயர் வந்து என்னது இங்கே r ஸ்கொயராக இருக்க போகிறதுல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம டயக்ராமில் இருந்து தான் எழுதுறோம் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுக்கு இந்த கூலும்ஸில் ஃபார்முலா தெரியும்ல 1 by 4 pi epsilon naught q by r ஸ்கொயர் தான் ஃபார்முலா இந்த r ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல வேறு வரப்போகுது அதை டயக்ராம்லேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம்ல அது வந்து இந்த பிசியோட டிஸ்டன்ஸை நீங்கள் எடுத்தாலும் கரெக்டு தான் இந்த ஏசியோட டிஸ்டன்ஸ் இங்கே எடுத்தாலும் கரெக்டு தான் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாருக்குமே பித்தாகரஸ் தியரம் தெரியும்ல ஸோ இது 90 டிகிரி இது வந்து 90 டிகிரி ஸோ நல்லா கவனிங்க இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எது O to C இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆர் சரியா O to C இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் நெக்ஸ்ட்டு இந்த O to B இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது A அப்போது இந்த B to C இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் நான் அந்த கீழே அந்த டயக்ராம் அப்படியே கூட ஒரு வாட்டி ட்ரையாங்கில் வரைகிறேன் பாருங்கள் இது வந்து O இது C இது B கரெக்டாக நல்லா பாருங்கள் OC அந்த OCயை நான் வரைஞ்சிட்டேன் BC இங்கே இருக்குது பாருங்கள் இந்த BC போட்டாச்சு நெக்ஸ்ட் O to B இந்த லைனை நான் இங்கே போட்டேன் ஸோ இந்த ட்ரையாங்கில் தான் எடுத்து நான் செஞ்சுருக்கேன் கீழே வரைஞ்சிருக்கேன் சரியா இந்த ஓசியோட டைரக்ஷன் சாரி டிஸ்டன்ஸ் என்னது ஆர் கரெக்டாக சப்போ ஓசி வந்து ஆர்னு எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஓஏ இந்த லைனோட டிஸ்டன்ஸ் என்னது ஏ ஸோ அப்போது இந்த ஓபி வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் ஏன்னு வந்துடும் கரெக்டாக ஏ இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுவாங்க படிச்சிருக்கீங்களா பித்தாகரஸ் தியரம் the square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides ஃபஸ்ட் hypotenuse எதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே பார்த்தீங்களா இதான் 90 டிகிரி கரெக்டாக ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதை தான் நம்ம என்ன செய்யணும் hypotenuseன்னு எடுத்துக்கணும் கரெக்டாக இதுதான் 90 டிகிரி ஸோ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா இந்த BC இருக்குது பார்த்தீங்களா இதுதான் hypotenuse ஸோ இதுதான் hypotenuse அப்போது ஸ்கொயர் ஆஃப் hypotenuse ஸோ BC ஸ்கொயர் ஹைப்போடென்யூஸோட ஸ்கொயர் என்னது பிசி ஸ்கொயர் இதான் பித்தாகரஸ் தியரம் ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ் அப்போ ஹைப்போடென்யூஸ் நம்மளுக்கு பிசி அப்படிங்கிறதுனால நான் பிசி ஸ்கொயர்னு போட்டுட்டேன் விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அதாவது மற்ற ரெண்டு சைடு இருக்குல்ல இந்த ஆர் இந்த ஏ இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும்
ஹைப்போடெனியூஸ் என்னது பிசி, இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, மற்ற ரெண்டு சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடு இதோட டிஸ்டன்ஸ் ஆர், இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இந்த ஆரையும் ஏவையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போது எனக்கு பிசியோட டிஸ்டன்ஸ் தானே வேணும். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இல்லைனா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2ன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா பிசி ஸ்கொயரோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், எனக்கு பிசி தான் வேணும். ஸோ ஸ்கொயர் அன்சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டான செஞ்சிடும் போயிடும். அப்போது இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் என்னது, இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2 இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், சாரி ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஓகே சாரி என்ன பிரச்சனைனா நம்ம இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், கூலும்ஸ் லா பிரகாரம் ஃபார்முலா என்ன சொன்னேன், 1/4πε0 Q/r ஸ்கொயர்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஆர் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். புரியுதா? என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், 1/4πε0 Q/r ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2, இது கரெக்ட் தான். இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2 அப்படிங்கிறது இது ஆரோட வேல்யூ. எனக்கு இங்கே என்ன வேணும், ஆர் ஸ்கொயர் வேணும். அப்போ நான் என்ன செய்யணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா இதை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன செஞ்சிடும், இந்த 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இந்த பிசி புரிஞ்சில் எப்படி ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2 இதை நம்ம கண்டுபிடிச்சோங்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? இப்போது எனக்கு நான் என்ன வேணும்னா இது ஆர் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்படின்னா என்ன செய்யணும்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்கும், எனக்கு வெறும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போது அதை தான் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எழுத போகிறேன். சரியா? ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதான் வந்து நம்மளுக்கு என்னது, இட் இஸ் அ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதான் வந்து சாரி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, இ ப்ளஸ் இ மைனஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டோட்டலே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இ டோட்டலுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இ டோட்டல் ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோமா, இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கோங்க. இ டோட்டல் இதான் நம்மளுக்கான ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ அப்போது இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. சரி, இந்த பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். மைனஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இ ப்ளஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து இங்கே இ மைனஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ தான் பார்த்தோம் இ ப்ளஸோட வேல்யூவும் இது தான், இ மைனஸோட வேல்யூ இது தான், இது ரெண்டுமே சேம் தான். இ ப்ளஸ் இ மைனஸோட வேல்யூ சேம். அப்போ நான் எழுதிக்கிறேன், இ ப்ளஸோட வேல்யூ என்னது 1/4πε0 Q/r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். இன்டூ இங்கே பாருங்கள் ஒரு காஸ் தீட்டா பி கேப் இருக்குல்ல, ஸோ அதை போட்டுருங்க, காஸ் தீட்டா பி கேப் மைனஸ், இந்த மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இ மைனஸ் வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணணும். இ மைனஸும் அதே வேல்யூ தான், 1/4πε0 Q/r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். மீதி யார் இருக்கா, காஸ் தீட்டா பி கேப், எங்கேயும் இருக்குது பாருங்கள், காஸ் தீட்டா பி கேப், அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுவும் சேம் வேல்யூ. அப்படின்னா இதை வேல்யூவை நீங்கள் 1ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ 1 தான். கரெக்டாக? ஏன்னா ரெண்டுமே சேம் தானே. இது ஃபுல்லாக எக்ஸு, இது ஃபுல்லாக எக்ஸ்னு வச்சிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது 2x. அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ நான் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஆன்சர் எப்படி வரப்போகுது பாருங்கள், மைனஸ் 1/4πε0 2Q/r ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் தீட்டா பி கேப்னு வரப்போகுது. எப்படி நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போது உங்ககிட்ட -x இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸ்னு ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ x + x -2xன்னு எழுதுவோம். கரெக்டாக? -1 என்ன செய்வோம், -2ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே -q இருக்குது, ஆட் பண்ணால் +2qன்னு வந்துடப்போகுது. அவ்வளோதான். மற்ற எல்லாமே சேம், அப்படி எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மையும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் தீட்டாக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது, cos theta is equal to adjacent side by hypotenuse. இதான cos thetaக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்திங்கன்னா என்ன வரும், இந்த ஓபிசி ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் நான் அப்படியே இங்கே வரைகிறேன் பாருங்கள். ஓபிசி இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரைஞ்சிட்டேன். இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் ஆர், இதோட டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2. கரெக்டாக? இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரைஞ்சிட்டேன். இங்கே ஏ, இங்கே ஆர், இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/2. இந்த ட்ரையாங்கிளை அப்படியே நான் செஞ்சுட்டேன். இந்த ட்ரையாங்கிளை தூக்கிட்டு போய் இங்கே வரைஞ்சி வச்சுட்டேன். சரியா? இப்போது அட்ஜசன்ட் சைடு எது, ஹைப்போடெனியூஸ் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இது தீட்டா.
இங்கே 90 டிகிரி இருக்குது. இதானே இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே 90 டிகிரி, இங்கே தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெண்டையும் நான் செஞ்சுட்டேன், இந்த இடத்துல வரைஞ்சிட்டேன். இப்போது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஹைப்போடென்யூஸ். இது நான் சொன்னேன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ இவங்க தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ ஹைப்போடென்யூஸ் என்னது, r² + a² to the power 1/2. இதுதான் வந்து ஹைப்போடென்யூஸ். ஸோ ஹைப்போடென்யூஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அதில் எழுதிக்கோங்க r² + a² to the power 1/2. இந்த இருக்குல்ல, இதுக்கு பதிலாக ஹைப்போடென்யூஸ்க்கு நான் கீழே எழுதிட்டேன். சரியா? அட்ஜசன்ட் சைடு எது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்போசிட் சைடு. சரியா? எப்போதுமே தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த ஆர் வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ அது போக மீதி யார் இருக்கா, இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து ஏ. ஸோ இதுதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. ஸோ காஸ் தீட்டா வந்து a/r² + a² to the power 1/2. இதை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போகிறோம், காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது -1/4πε0 2q r² + a² into cos theta. இந்த cos thetaக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a/r² + a². அப்போ a/r² + a² to the power 1/2 into p cap. இந்த p cap இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே நான் எழுதிட்டேன். சரியா? இப்போ என்ன வரும் பாருங்கள், நல்லா பாருங்கள், -1/4πε0 இந்த 2q into a into p cap இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 2q into a into p cap இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம் மல்டிபிள் பண்ணி. ஸோ 2q a p cap அப்படின்னு வந்துடும், டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், நல்லா கவனிங்க, இங்கேயும் r² + a² தான் இருக்குது, இங்கேயும் r² + a² தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே பேஸ் காமனாக இருக்குது. அப்படின்னா என்ன செய்யலாம், நீங்கள் பவர் ஆட் பண்ணிக்கலாம். பவர்னால் இதுக்கு மேலே 1 இருக்குது, இதுக்கு மேலே 1/2 இருக்குது. அப்போ இந்த 1ஐயும் 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் ஆட் பண்ணணும், பிகாஸ் கீழே ரெண்டு பேஸுமே சேம். அப்போது r² + a² அப்படியே இருக்கும், இந்த r² a² பேஸ் அப்படியே போட்டுறணும். மேலே இருக்க பவர் ஆட் பண்ணுங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. ஸோ 1 + 1/2 என்ன வரும், 3/2 வரும். ஸோ அப்போ 3/2 இங்கே போட்டுடணும், 3/2 into p cap. நெக்ஸ்ட் ஆக்சியல் லைன் நம்ம சால்வ் பண்ணும்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன், 2qa into p cap அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் p வெக்டார். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 2qa p cap அப்படிங்கிறது என்னது, சாரி, இந்த 2qa p capங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு p வெக்டார். இந்த p cap போட்டாச்சு மேலே. ஓகே, அப்போ என்ன வரும், எனக்கு இது p வெக்டார்னு வந்துடும். ஸோ அப்போது E total is equal to -1/4πε0 p vector by r² + a² power 3/2. கரெக்டா? அதாவது இந்த ஹோல் டேர்ம் எனக்கு p வெக்டார்னு ஆயிடுச்சுப்பா. ஸோ அதனால் நான் இங்கே p வெக்டார்னு போட்டுட்டேன். சரியா? இப்போது இந்த கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே அடுத்த ஸ்லைட் எழுதுங்க. ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது அப்படியே இங்கே எழுதுங்க. இதில் நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்தோம் தெரியுமா, r இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏன் ஆக்சியல் லைனில். பிகாஸ் இந்த ஆரோட வேல்யூ, பார்த்தீங்களா, இது ஏவை விட இந்த r வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஏவை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஏ ரொம்ப சின்னது. ஸோ அப்போ ஏவை நான் என்ன செஞ்சுறேன், நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல ஏ எனக்கு என்ன செஞ்சிடும், ஏ வெளியே போயிடும். அப்போது -1/4πε0 p வெக்டார் பை r² to the power 3/2 வரும். கரெக்டாக? பிகாஸ் இந்த ஏ வந்து ரொம்ப ஸ்மால்ங்கிறனால நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த a² வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி r² மட்டும்தான் எனக்கு இருக்கும். இங்கே 3/2 அப்படியே இருக்கும். கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாமா, எதை கேன்சல் பண்ணலாம், இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்க போகிறது r³ மட்டும்தான் இருக்கும். ஸோ -1/4πε0 p வெக்டார் பை r³. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் E total. இதான் நம்மளுக்கு என்னது, ஃபைனல் ஆன்சர் ஃபார் E total. ஓகே, ஸோ ஆக்சியல் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் வந்திருக்கு அண்டு 2p வெக்டார்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்திருக்கு, பட் 2p வெக்டாரில் வெறும் 1p வெக்டார் தான். அப்போது ஆக்சியல் லைனில் வந்து இங்கே p வெக்டார்னால் ஆக்சியல் லைனில் 2p வெக்டார், அப்போ 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது ஆக்சியல் லைனில். அண்ட் இங்கே மைனஸ்னால் ஆக்சியல் லைனில் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு டயக்ராமை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த r² + a² எப்படி வந்துச்சு, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே சப்ஸ்டியூஷன், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.